இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்விம்மிங் பூல் லைட்டிங்கு. இந்த ஸ்விம்மிங் பூல் லைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸே என்னென்னா, அந்த லைட்டோட குவாலிட்டி தான். இந்த குவாலிட்டி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த த்ரோ கிடைக்காது. ரெண்டாவது சேஃப்டி. சேஃப்டி 100% ஸ்விம்மிங் பூல் லைட்டுக்கு ரொம்ப 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 நெசசரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்ணிக்குள்ளே போடுறது. தண்ணிக்குள்ளே போடுறது தண்ணியோட பிரச்சனை ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்தாலும், கரண்ட்டில் ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்தாலும், அது பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியும். சரிங்களா? ஏன்னா வாட்டர் வந்து இல்லை தண்ணி கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். சரிங்களா? அண்டு ஆம்பியன்ஸு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தண்ணி ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற லைட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஆப்டிமலான லைட்டாக நீங்கள் கரெக்டான லைட்டாக நீங்கள் சூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ரிப்பேர் காஸ்ட்டும் அதிகமாகும். ஏன்னா ஒரு ஃபுல் ட்ரெயின் பண்ணி அந்த லைட்டை எடுத்து மாட்டிங்கிறது எவ்வளோ காஸ்ட்டு செலவாகும் அது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் லைட்டிங் சரி இதோட த்ரோ பாருங்கள். த்ரோ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே லைட்டு ஒரு எண்டில் போயிட்டு நியர்லி ஸ்விம்மிங் பூலோட ஹாஃப் வரைக்கும் வருது. இந்த மாதிரி லைட்டிங் வேணுனாலும் நீங்கள் எங்களை கூப்பிடுங்க, உங்களை பக்காவாக கைட் பண்ணுறோம்.